ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம இன்னைக்கு தமிழ் தலைவாஸோட ஃபஸ்ட்டு வீக் ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். ஸோ ப்ரோ கபடி லீக் இப்போ லாஸ்ட் 29 ஸ்டார்ட் ஆகி இனி வந்து வரப்போகிற நாட்களில் நடக்க போகுது. ஸோ நம்ம தமிழ் தலைவாஸ் வந்து மேட்சஸ் எல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்கிறத நம்ம ஒரு ரிவ்யூ ஆட்டப்போ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவோட ஸ்பான்சர் கண்டென்ட்டான எஸ்பிஓ ஆர்கனைசேஷன் பற்றி பார்த்துடலாம். ஸோ யாரெல்லாம் வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்புக்காக வந்து எதிர்பார்த்துருக்கீங்களோ, ஸோ அவங்கெல்லாம் இந்த பார்ட் டைம் ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து வீட்டிலேருந்தே பண்ணுற மாதிரி தான், ஈஸியாக மொபைல் இல்லாட்டி லேப்டாப் இருந்தாவே பண்ணலாம். ஸோ வர வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ நமக்கு இந்த ஃபஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 மேட்ச் நடந்தது. ஸோ ஃபஸ்ட் டே அன்றைக்கே வந்து தெலுங்கு டைட்டன்ஸோட ஃபஸ்ட் மேட்ச் இருந்துச்சு. ஸோ நம்ம தமிழ் தலைவாஸ் ஃபஸ்ட் மேட்ச்சே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ பவன் சராவத் இருக்கார், அப்புறம் பார்த்திங்கன்னா அர்ஜுன் தேஸ்வால், அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சில் நம்ம வந்து 3 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் வந்து தெலுங்கு டைட்டன்ஸோட முதல் நாள்லேயே அவங்க ஹோம் லெக்லேயே நம்ம ஜெயித்தோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் தமிழ் தலைவாஸ்க்கு சீசன் வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட்டுன்னே தான் சொல்லணும். ஸோ ஒரு நல்ல டீம் பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு மேட்ச். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் நம்ம என்ன தான் கொஞ்சம் க்ளோஸில் தான் ஜெயிச்சிருக்கோம். ஸோ 2வது மேட்ச் பார்த்திங்கன்னா யூ மும்பா பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டஃப்பான டீம்னே சொல்லலாம். நல்ல ஒரு பிகாஸ் அங்கே வந்து கேப்டனாக இருக்கிறது வந்து அதிக ப்ரோ கபடி வின் வச்சுருக்கிறாரு கேப்டன்சியில். ஸோ அவர் தான் வந்து மும்பை லீட் பண்ணாங்க. ஸோ மும்பையோட வந்து நம்ம நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஹாஃப் வரைக்கும். எதனாலேன்னு பார்த்தீங்கன்னா ஹாஃபில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்ம 3 பாயிண்ட் லீடிங்கில் இருக்கோம் ஃபஸ்ட் ஹாஃப் முடிகிறப்ப, ஹாஃப் டைம் முடிகிறப்ப. ஸோ லீடு அங்கேருந்து நம்ம வந்து அப்படியே லீடு எடுத்துகிட்டு போயிருந்தோம்னா மேட்ச்சை வந்து நம்ம முடிச்சிருக்கலாம். 2வது மேட்ச் நம்ம ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் நம்ம லீடை வந்து மிஸ் பண்ணுறோம். ஸோ பார்த்திங்கன்னா மும்பை கிட்ட நம்ம வந்து கொஞ்சம் க்ளோஸாக போய் தோக்குறோம். ஸோ ஃபஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருந்தோம் 3 பாயிண்ட் வித்தியாசத்தில். ஆனால் அப்படியே ரிவர்ஸாக பார்த்திங்கன்னா 2வது மேட்ச் 3 பாயிண்டில் தோற்றுட்டாங்க. ஸோ இதான் 2 மேட்ச் நமக்கு நடந்த வீக் 1ல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸோ செகண்ட் வீக்கில் பார்த்திங்கன்னா நம்ம குஜராத்தோடு மோட போகிறோம். ஸோ இதில் இன்னும் ஒரு நல்ல விஷயம்னா குஜராத்தோட 2 மேட்சுமே ஜெயிக்கலை. ஸோ நம்ம வந்து இவங்களை வந்து ஜெயித்தோம்னா நமக்கு டீமுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மேட்ச் தான் க்ளோஸில் தோற்றுருக்கோம். ஸோ 2 மேட்ச் ஜெயித்த மாதிரி இருக்கும். ஸோ தமிழ் தலைவாஸ் ஒரு குட் ஃபார்மில் நல்லா கண்டினியூ ஆவாங்க. தேங்க்யூ. அடுத்த வார வீடியோவில் பார்க்கலாம்.